வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சியின் மீது விமர்சனம் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மாநில பாஜக தலைவர் எச்சரிக்கை. ஒரு வீடு ஒரு மரம் திட்டத்தின் கீழ் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அவர்களின் தலைமையில் 1000 மரக்கன்றுகள் நடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு விடுமுறை என்பதாலும் புத்தாண்டை கொண்டாட சுற்றுலா பயணிகள் முன்னதாகவே வருகை தந்ததாலும் புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆம்பூர் சாலை, நேரு வீதி, செஞ்சி சாலை, மிஷன் வீதி, அண்ணா சாலை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சாலைகளில் வாகனங்கள் சுமார் 1 கிலோமீட்டர் நீண்ட தூரம் வரிசையில் காத்திருந்து ஊர்ந்து சென்றது. மேலும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு போக்குவரத்து காவல்துறையினர் முன்கூட்டியே எந்தவித ஏற்பாடுகளும் செய்யாததால் சாலையை கடக்கவே சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் கடலில் பால் ஊற்றி மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசின் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 20வது ஆண்டு சுனாமி நினைவு நாள் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை பின்புறம் உள்ள கடற்கரை பகுதியில் அனுசரிக்கப்பட்டது. சுனாமி நினைவு நாளையொட்டி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், சாய்ஜே சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடலில் பால் ஊற்றியும் மலர்களை தூவியும் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் திமுக சார்பில் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர், பல்வேறு மீனவ அமைப்பினரும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் சுனாமி நினைவு நாளையொட்டி உயிரிழந்தவர்களுக்கு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு மீனவ கிராமங்களிலும் மீனவர்கள் அஞ்சலி செலுத்தினர். திரும்பி முதுகு தான் வருது, நல்ல நேரம் இருக்கு. கொஞ்சம் போயிட்டு வாங்க. புதுச்சேரியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சியின் மீது விமர்சனம் செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பாஜக தலைவர் செல்வ கணபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாளை பாஜகவினர் நல்லாட்சி தினமாக கொண்டாடி வருகின்றனர். அதன்படி மறைமலை அடிகள் சாலை பழைய பேருந்து நிலையம் அருகே புதுச்சேரி பாஜகவினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது செய்த சாதனைகள் குறித்து பாஜக மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், அசோக் பாபு ஆகியோர் பேசினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி, புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்பட்ட புயல் நிவாரணத்திற்கு உடனடியாக
200 கோடி ரூபாய் மத்திய அரசு வழங்க வேண்டும் என உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளோம். நடைபெற்ற நலத்திட்ட நிகழ்ச்சியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சில கருத்துக்களை கூறியுள்ளார். அவருக்கு புதுவை மாநிலம் குறித்தும் அரசு குறித்தும் தெரியாமல் சில கருத்தை கூறியுள்ளார். ஆகவே பாஜக உறுப்பினர்களுக்கு அவரது கருத்தில் உடன்பாடில்லை என கடிதம் எழுதி கொடுத்துள்ளனர். பாஜகவிற்கு ஆதரவளித்த சுயேட்சை உறுப்பினர்கள் பேரவைத் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் அளித்துள்ளனர். அவர்கள் ஆதரவளித்துள்ள நிலையில் தற்போது தனிப்பட்ட கருத்துக்களை கூறி வருகின்றனர். ஆனால் அவர்கள் ஆதரவுடன் தான் ஆட்சி நடக்கும் என்ற காலகட்டத்தில் பாஜக இல்லை, அரசும் இல்லை. பாஜக உறுப்பினர்கள் கருத்தை தெரிவித்த நிலையில் விளக்கம் கோரப்பட்டது. ஆனால் விளக்கம் கோரிய போது வெள்ள பாதிப்பை மட்டுமே பேசியதாக கூறியுள்ளனர். அவர்கள் பாஜகவிற்கு எதிராகவோ முதல்வருக்கு எதிராகவோ பேசவில்லை. பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து கட்சிக்கும் ஆட்சிக்கும் எதிராக விமர்சனம் செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். அதாவது இப்ப நீங்க அவங்கள கூட்டு விளக்கம் கேட்க போறீங்களா இல்ல அவங்களோட அதாவது சிவசங்கர் கூட்டணியில இருக்காரு, உங்க இதுல ஆதரவு தராரு. அதாவது எலெக்ஷன் அப்ப நடந்த பட்சத்தில் அவர் இல்லைன்றீங்க, அவருக்கு எங்களுக்கு ஆதரவே வேணான்றீங்க. அவர் இருக்காரு அவனும். இப்ப அவரும் வந்து சபாநாயகர் நம்பிக்கை இல்லாத நீக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவரு ஒரு இண்டிபெண்ட் எம்எல்ஏக்கள் அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆரம்பித்து சட்டமன்றத்தில் ஆதரவாக இருக்கின்றோம் என்று சொன்னார்கள், ஆதரவு அளித்து வருகின்றார்கள். ஆனால் இப்பொழுது தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள். ஆகையால் அவர்கள் இருந்தால்தான் ஆட்சி நடைபெறும் என்ற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இல்லை, நம்முடைய அரசாங்கமும் கிடையாது. அவர்கள் 3 பேரும் சுயேட்சை எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர்களுடைய கருக்கள் ஒரு வீடு ஒரு மரம் இத்திட்டத்தின் கீழ் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அவர்களின் முன்னிலையில் 1000 மரக்கன்றுகள் நடப்பட்டது. புதுச்சேரி அரசின் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை மக்களின் ஈடுபாட்டுடன் அடுத்த 5 ஆண்டுகளில் பசுமை பரப்பை இரட்டிப்பாக்கும் செயல் திட்டத்துடன் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பசுமை புதுச்சேரி இயக்கத்தை செயல்படுத்தி வருகிறது. இது பின்வரும் 7 கூறுகளை கொண்டுள்ளது. ஒரு வீடு ஒரு மரம், நகர்ப்புற தோட்டம், கிராமப்புற காடு வளர்ப்பு, புனித தோப்பை மீட்டெடுத்தல், பசுமை வளாகம், பசுமை தொழில் மற்றும் பசுமை அலுவலக வளாகம். நடப்பு பருவமழை காலத்தில் 1 லட்சம் மரக்கன்றுகள் நடும் பணி மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது. ஒரு வீடு ஒரு மரம் இத்திட்டத்தின் கீழ் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அவர்களின் முன்னிலையில் மா, எலும்பிச்சை, மாதுளை, சீதா மற்றும் கொய்யா மரம் ஆகிய 1000 மரக்கன்றுகள் நடப்பட்டது. புதுவை மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் உறுப்பினர் செயலாளர் ரமேஷ், உதவி சுற்றுச்சூழல் பொறியாளர் தேவநாதன், திட்ட அலுவலர் பன்னீர்செல்வம், சாந்தலட்சுமி, விமல்ராஜ், தினேஷ் மற்றும் அபிராமி ஆகியோர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர். சார் இருக்கும் அப்படியே பேக் பின்னாடி வந்து எல்லாம் கிட்ட சாமி பாருங்க அண்ணா இங்கே பாருங்க சார் லைட்டாக கொஞ்சம் ஓகே அப்படியே அப்படியே இங்கே பாரு நேரம் போகிறேன். புதுச்சேரி பாஜக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குடும்பத்தை தாக்கிய தற்போதைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தந்தையின் மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி நடைபெற்ற சாலை மறியலில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபுவிடம் காவல்துறை ஆய்வாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பாஜக சார்பில் முதன்முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் கிருஷ்ணமூர்த்தி. இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மரணமடைந்த நிலையில் இவரது குடும்பத்தினர் தற்பொழுது முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜோதி நகரில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தியின் மனைவி மல்லிகாவிற்கும் அவரது பக்கத்து வீட்டாருக்கும் சண்டை ஏற்பட்டுள்ளது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரின் மனைவி மற்றும் மகள், மருமகன் உள்ளிட்டோரை தகாத வார்த்தையால் திட்டி தாக்கியுள்ளனர். இதுகுறித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் 4 மணி நேரத்திற்கும் மேலாக புகார் குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் எதிர்த்தரப்பினருக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு
தனது ஆதரவாளர்களுடன் முதலியார்பேட்டை காவல் நிலையம் எதிரே உள்ள புதுச்சேரி கடலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டதால் காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு உள்ளிட்ட பாஜகவினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை மறியலை கைவிடப் போவதில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தனர். இந்த நிலையில் இதில் திமுக முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்தின் தந்தை தாக்குதலில் ஈடுபட்டது தெரியவந்ததை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட பாஜகவினர் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த ஆய்வாளர் கண்ணனிடம் திமுக சட்டமன்ற உறுப்பினரின் தந்தையை காப்பாற்றும் முயற்சியில் காவல்துறை செயல்படுவதாக பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் பாபு குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது கோபமடைந்த ஆய்வாளர் கண்ணன், உன்னால் என்ன செய்ய முடியும், முடிந்தால் என்னை மாற்றிவிடு பார்ப்போம் என ஆவேசமாக பேசினார். அப்போது மறியலில் ஈடுபட்ட பாஜகவினர் காவல்துறையினருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்தின் தந்தை மீது வழக்கு பதிவு செய்தால் மட்டுமே சாலை மறியலை கைவிடப் போவதாக கூறி 3 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்தின் தந்தை மீது வழக்கு பதிவு செய்தனர். இதன் காரணமாக போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்தின் ஆதரவாளர்கள் நள்ளிரவு 12 மணிக்கு மேல் அங்கு வந்த திமுகவினர் பாஜகவிற்கு போட்டியாக மல்லிகா தரப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ஏற்பட்ட பதற்றத்தை தொடர்ந்து அங்கு இருந்த காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம், ஆய்வாளர் கண்ணன் உட்பட காவல்துறையினர் திமுகவினரிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் கலைந்து செல்ல மறுத்ததால் காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தி அவர்களை கலைக்க முயன்றனர். ஆனால் அதற்கு மாறாக மறியலில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் சிலர் காவல் அதிகாரிகளை சூழ்ந்து கைகளால் சரமாரியாக தாக்கினர். இதனால் அங்கு மேலும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் அங்கு வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் நேரடியாக முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு சென்று அங்கிருந்த காவல்துறையினரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது காவல் நிலையத்திற்குள் அவரின் ஆதரவாளர்கள் உள்ளே நுழைய முயன்ற போது காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் காவல் நிலையத்தில் பொருட்களை ஆவேசத்தில் அடித்து உடைக்கவும் முயற்சி செய்தனர். இதன் காரணமாக அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதால் பாதுகாப்பிற்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். ஒரே நேரத்தில் பாஜக திமுக நடத்திய சாலை மறியலால் 4 மணி நேர போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். கண்ணு கீழே வீங்கி போய் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எம்எல்சி போட்டு வந்துக்கிறாங்க. அவங்கள வந்து பக்கத்து வீட்டுல பிரச்சனை பண்ணாரு. இது வரைக்கும் அடிச்சவங்களை வந்து மரியாதையா உட்கார வச்சுக்கிட்டு இந்த வரைக்கும் வந்து அடிச்சவன இன்னும் அமைதியா பாருங்க. யாருமே நான் அவரை போய் கூட்டு வரல. உங்களுக்கு தெரிஞ்சு 1/2 மணி நேரம் ஆகுது. இன்னாரும் தெரிஞ்சு 1/2 மணி நேரம் ஆகுது. ஒரு நல்ல குடும்பத்துல மதகடிப்பட்டு கிராம மக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணியை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார்.
திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 13,60,000 செலவில் மதகடிப்பட்டு மடுகரை சாலையில் முதல் குறுக்கு தெரு, எத்திராஜ் நகர், வேலாயுதம் நகர் மற்றும் செல்வ விநாயகர் நகர் ஆகிய பகுதிகளில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளைநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் ராமமூர்த்தி மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கிராம மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை ஏற்று சாலை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களுக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர். இங்க பாருமா, ஏமா இங்க சரி வாங்கி வேற வைப்பா கல்லலாம். நான் எம்எல்ஏ கிட்ட கை கொஞ்சம் தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சிக்கு பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் தலைமை தாங்கினார். பள்ளியின் டிரஸ்டியும் மாநில பாஜக நகரமன்ற தலைவருமான சக்தி கிருஷ்ணராஜ் கிறிஸ்துமஸ் விழா குறித்து சிறப்புரை வழங்கினார். விழாவின் முக்கிய நிகழ்வான கிறிஸ்துவின் பிறப்பு குறித்து நிகழ்வு காட்சிப்படுத்தப்பட்டது. முன்னதாக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் கூட்டு பிரார்த்தனையும் நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு மாணவர்களின் பேச்சு, நாடகம், கவிதை, நடனம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மாணவ செல்வங்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா போன்று வேடம் அணிந்து வருகை தந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா நன்றி உரை வழங்கினார். ஆசிரியை பாரதி தேவி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியை ஓமினா மற்றும் பலர் சிறப்பாக செய்திருந்தனர். and bring with knowledge, wisdom. அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் மத்திய அரசின் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் தலைமையில் தேசிய அளவில் புதிதாக பால் மற்றும் மீன்வள கூட்டுறவு சங்கங்களை துவக்கி வைப்பதற்காக சான்றிதழ்களை காணொலி காட்சியின் வாயிலாக வழங்கினார்.
இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் அமைந்துள்ள கூட்டுறவு நிறுவனமான புதுவை கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் கீழ் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் புதிதாக ஸ்ரீ முத்துமாரியம்மன் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் பதிவு செய்யப்பட்டு அதற்கு புதுவை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பால் உற்பத்தியாளர்கள் அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் கூட்டுறவுத்துறை செயலாளர் நெடுஞ்செழியன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தை, அதிகாரி மற்றும் மருத்துவர் குமரன், பான்லே மேலாண் இயக்குனர் ஜோதிராஜ் இவர்களின் முன்னிலையில் கூட்டுறவு அலுவலக பான்லே ஊழியர்கள் மற்றும் சங்கத்தின் தலைவர், இயக்குநர்கள், அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கட்சி பிரமுகர்கள், தேங்காய்த்திட்டு பகுதி ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பால் உற்பத்தியாளர்களின் அலுவலகத்தை திறந்து வைத்தனர். முதலமைச்சர் பேசுகையில், பால் உற்பத்தி என்பது விவசாயிகளின் முக்கியமான ஒன்றாகவும் அவர்கள் பால் என்பது மனிதனின் அத்தியாவசியமான பொருளாகவும் அதனை விவசாயிகள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகின்றனர். அவர்களுக்கு புதுவை அரசில் மானியத்தில் தீவனம் மற்றும் கடன் உதவி போன்ற வகையான செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனை பால் உற்பத்தியாளர்கள் அவர்கள் பயன்படுத்தி சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பதனையே முதலமைச்சர் கூறினார். சார் இயக்குனர் குழுவுக்கு முதலமைச்சர் அவர்கள் சான்றிதழ் வழங்குகிறார். கடன் வழங்குவது மற்றும் தேவையான உதவிகளை செய்து கொடுப்பது ஆலோசனை. கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள மீன்வள கிராம பணித்திட்டு பகுதியில் 20ஆம் ஆண்டு சுனாமி ஆழி பேரலை தினத்தை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் அவர்களின் தலைமையில் நினைவு அஞ்சலி நடத்தப்பட்டது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் 2004ஆம் ஆண்டு சுனாமி ஆழி பேரலை ஏற்பட்டது. அதில் பல உயிர்கள் எடுத்து செல்லப்பட்டது. சுனாமி ஆழி பேரலையை நினைவூட்டும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மீனவ பொதுமக்கள் நினைவஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதேபோன்று சுனாமி ஆழி பேரலை வந்து 20 ஆண்டுகள் முடிந்த நிலையில் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பணித்திட்டு கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்த் அவர்களின் தலைமையில் ஊர் பொதுமக்கள் சுனாமி ஆழி பேரலை மரணமடைந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடையும் வகையில் அப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி ஊர் பொதுமக்கள் அனைவரும் மெழுகுவத்தி ஏந்தி மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து கடற்கரைக்கு பால் குடங்களுடன் சென்று மீனவர்களின் கடவுளாக விளங்கக்கூடிய கடல் அன்னைக்கு பால் ஊற்றி மரியாதை செய்தனர். இந்த ஏற்பாட்டினை பணித்திட்டு பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து கிருமாம்பாக்கம் மெயின் ரோட்டில் வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு நெட்டப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்த் இவர்களின் தலைமையில் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மெழுகுவத்தி ஏற்றி மரியாதை செய்தனர். பிறகு மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். இதில் திரளான என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்களின் தலைமையில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் வசிக்கின்ற பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் சாலை வசதி சரி செய்து கொடுக்கும்படி கோரிக்கை மனு வைத்தனர். அதனை கருத்தில் கொண்டு அதற்கான அரசாணை பெறப்பட்ட நிலையில் பால் நிலைய வீதி 1, 2, 3 சாலைகளையும் சிமெண்ட் கான்கிரீட் சாலையாக மேம்படுத்தும் திட்டத்திற்கான குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 29,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்களின் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வடக்குப்பேட் உள்ளிருப்பு சாலைகளை மேம்படுத்துவதற்காக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் சிமெண்ட் கான்கிரீட் சாலையாக மேம்படுத்துவதற்காக 24,75,475 ரூபாய் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. மேலும் பால்காரன் தெருவில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்காக குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 29,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைப்பதற்காக பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரியம் முதன்மை செயலர் சுந்தரராஜன், உதவி பொறியாளர் சுதர்சனன், இளைநிலை பொறியாளர் கோபிநாதன் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அலுவலகர்கள் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்தந்த பகுதியை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உள்ள வந்து வடக்கு அவர் எடுத்து அவர் வாங்கி தர விடுங்க. நீங்க எங்க படிங்கண்ணா இன்னும் கூட வர முன்னாடி ஓகேண்ணா. அடைப்படிங்க சார். அண்ணா ஒரு செகண்ட் கை பண்ணா. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சியின் மீது விமர்சனம் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மாநில பாஜக தலைவர் எச்சரிக்கை. ஒரு வீடு ஒரு மரம் திட்டத்தின் கீழ் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அவர்களின் தலைமையில் 1000 மரக்கன்றுகள் நடப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.